ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜு சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ ஷாப்புக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன நான் இன்றைக்கி என்ன ஷாப்பில் பண்ணுறேன்றதை அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நார்மலாக ஆஸ் யூஷுவல் வந்து வர்றது, கஸ்டமர் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நமக்கு கிளாஸஸ்ஸு. ஸோ இதே தான் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். ஸோ அதே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக சேமாக இருக்காது. எவ்ரிடே எல்லா டைம் வந்து ஒரே கஸ்டமர் இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரியான ஆர்டர்ஸாக இருக்காது. ஸோ பாருங்கள், இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அதே மாதிரியே வந்து அதே மெஷர்மெண்ட்டு இருந்து கொடுத்துட்டு திருப்பி 4 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திருப்பி என்னென்ன ஆல்ட்ரேஷன்ஸு, என்னென்ன டிசைன்ஸ்லாம் அப்படிலாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கஸ்டமர் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 2 hours ஆகிடும். ஏன்னா வந்து ஒரு இதுலேயும் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கிளாஸில் அப்படியே ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Then this is 6. This is 6. Yeah. First I How to calculate this you can understand, no? first I mark the middle. Middle, yeah, that you can understand. This is 8. Sorry, 6. 6, yeah. Then here it is 8. 8 you keep. 8. There if you want to go till 10 also. This length. Not length, this broad I'm telling. Okay. If you want you can keep that much. And from here to here 12. Oh, correct. 12 inches. 12 inches from here to here 2 inches. 2 inches. So I join like this. This is curve. Okay. From so this is like front part. Yeah, this For is back, front. Yeah. From here to here again 2 inches. Yeah. From here to here again 1 inch. 1 inches. And here like 1.5 inches here. Then we have to join like this. Yeah. And we have to cut. So Yeah, this this only all I was correct. having doubt. This you keep it correctly. This one. I kept it correct. It will come down also. Make it. Here That's to it. here 1.5. So now, see, afterwards here only you have doubt, right? This connection only I have doubt. So this connection should go till down. Okay. Always this will become little big only. Back should be big only. Okay. See, this is a 2 inches line. Okay, so Yes. no need to no need to like mark here. Just we have to connect this mark here. Should not connect there. This is front, no. You should not connect Can you there. draw? Yeah. Wait. I will send it to this one. No problem. Okay. 1 second. ஸோ இது ஒரு பேண்ட்டு, அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒரே கஸ்டமருக்கு வந்து 4 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி அது 5 ப்ளவுஸு. ஒரு ப்ளவுஸ் மாத்திரம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒன்றும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ திருப்பி அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணி 4 ப்ளவுஸும் ஒன்றா கட் பண்ணிடுறோம். ஸோ அந்த 4 ப்ளவுஸ் கட் பண்ணும்போதும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். எப்படி வந்து கரெக்டாக கட் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் வந்து செக் பண்ணோம் அப்படின்றது. சும்மா எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலான்னு வந்து நினைக்க முடியாது. ஏன்னா கீழே இருக்கிறது தான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக வரணும். அப்படி இல்லைனாலும் நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லைனா ஒரு வாட்டி செக் பண்ணணும். இல்லைனா வந்து ப்ளவுஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து கட் பண்ணும்போதும் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிறகும் நம்ம செக் பண்ணோம். பாருங்கள், இதில் பார்க்கும்போது தெரியும், இதில் 4 கலர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு எல்லாம் சேம் மெஷர்மெண்ட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தில் போட்டு எங்கெங்கே எது செட் ஆகுது அப்படின்றத மார்க் பண்ணி வச்சிடணும். மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி கிளியராக வந்து நம்ம மென்ஷனிங் கட்லாம் வந்து எங்கெங்கே பண்ணணும், எங்கே வந்து விடாமல் வந்து கட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே வந்து இந்த டீட்டெயிலாக வந்து நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்பீட் பண்ணதால் உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒன்றும் புரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாட்டியும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணாலும் அது வந்து தப்பாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு, ஸோ இவங்களது 5 ப்ளவுஸுன்றதால ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதே மேலே வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணி. ஸோ அது ஒரு அளவுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதே டைமில் நமக்கு வந்து பர்ஃபெக்டாகவும் வரும். ஈஸியாக இருக்கிறத விட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும், சேஞ்சஸ் ஆகாமல். நம்ம கட் பண்ண பிறகும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.
ஸோ இந்த எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து நமக்கு நிறைய எல்லாமே ரவுண்டு தான், டிசைன்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அந்தந்த சாரியோட மேட்சிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து பைப்பிங் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டிசைன் இதுவே நெக் டிசைன்ஸ் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அதுவும் கட் பண்ணதுக்கு எப்படின்னு தெரியணும். ஸோ நான்லாம் வந்து அதுவும் சேர்த்து இதே மாதிரி 4 ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு நெக்கை மாத்திரம் விட்டுட்டு நெக்கு திருப்பியும் வந்து நெக்குக்கு மாத்திரம் ஷேப்பை வந்து செப்ரேட்டாக கட் பண்ணிப்பேன். ஸோ அது எல்லாராலையும் முடியும் அப்படின்னா பண்ணலாம், எல்லாம் தப்பாகிடுச்சுனாக்கா வந்து ஃபுல் ப்ளவுஸே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதே பண்ணிகிட்டே இருக்கிறதால நம்ம அதில் ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம். பாருங்கள், இது எல்லா ப்ளவுஸுக்கும் கீழே வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு சேம் பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு ஒன்று எங்கெங்கே எது மார்க் பண்ணியிருக்கோ அதே மாதிரியே சேமாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கரெக்டாக மார்க் ஆகணும். ஸோ மேலே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி வந்து நமக்கு ஆகக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து வீலிங்கில் வந்து இம்ப்ரெஷன் போட்டதால் அது எனக்கு தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, லைட்டாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக அதை பார்த்து வந்து நான் மார்க் பண்ணுறேன். சும்மா வந்து குத்து மதிப்பாக வந்து மார்க் பண்ணுறது கிடையாது. நம்ம மேலே என்ன ப்ளேஸ் ஆச்சோ அதையே தான் வந்து நம்ம கீழே வந்து கரெக்டாக மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம இது இன்றைக்கி கட் பண்ணிட்டா வந்து நம்ம வந்து டெய்லர்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கூட நீங்களும் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரே கஸ்டமர் வந்து நீங்கள் செப்பரேட்டாக பண்ணாமல் இந்த மாதிரி கிளியராக 4 ஒரே இதில் போட்டு, ஒரு 2 இருந்தால் கூட ஒரே இதில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்லீவ் கீழே வந்து நமக்கு வந்து பட்டி பேலன்ஸ். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. பட்டிக்கு வந்து ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலாம் கூட எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ கட் பண்ணிட்டு திருப்பி வேணாலும் பேட்ச் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு லைனிங் வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து ஜாஸ்தியாக எடுத்துகிட்டா வந்து அந்த பேட்ச் போடுற வேலை வந்து இருக்காது. ஒரு 1:30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆகிடுச்சு. சரி அப்படியே பசங்கள்லாம் வெளியில் போய் சாப்பிட்ணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், எங்களோட பெங்களூரில் இப்போ வந்து ஆஷாட மாதம் நடக்குது. ஸோ அதனால் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்து ஆஷாடனா நம்ம இதில் வந்து ஆடி மாதம் மாதிரி இங்கே ஃபுல்லு வந்து ஒரு பண்டிகை தான். ஸோ எதிர்க்க நீங்கள் பார்க்குறது வந்து சர்ச்சு. ஆக்சுவலி இது நாங்கள் ஹோட்டலுக்கு போகிற வழி சர்ச். இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஓம் சக்தி கோயில் இருக்கும், அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஜீவன் பீமா நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது, திப்பசந்திரா கிட்ட. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய அம்மன்னுட்டு. ஸோ இங்கே அடிக்கடி நாங்கள் வருவோம் ஃப்ரைடேஸ்லலாம். ஸோ அந்த ரூட் வழியாக போகும்போது அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்திரா நகர் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நல்ல ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. வாங்க அப்படியே நீங்களும் பார்க்கலாம் எங்களோட ஏரியாவை. ஸோ ஃபுல்லாக லைட்டு போட்டு நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. இந்த ஊர்லேயும் நல்லா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பெங்களூர்லேயும் வந்து எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பாருங்கள் வந்தாச்சு, இதுதான் ஹோட்டலு. இது சுவை வந்து இந்திரா நகரில் இருக்குது. இந்த பாண்டியன் ஹோட்டலோட லெஜன்சி போட்டிருக்கு. ஸோ அங்கே பாருங்கள், அந்த உள்ளே வந்து ஃபுல்லாக மதுரை, டிப்பிக்கல் மதுரையோட எல்லா ஓரியன்டோட பிக்சர்லாம், அது சம்மந்தமான எல்லா பிக்சர்ஸும், அந்த ஜல்லிக்கட்டு, அப்புறம் அந்த அழகர் வந்து ஆற்றுல இறங்குறது, இந்த மாதிரி எல்லாரோட பிக்சரும் வச்சு அங்கே ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தூண், இது என்ன தூண் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி க்ளீனாக தெரியும். ஸோ நான் 2 வாட்டி மதுரைக்கு போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை. எல்லாருக்குமே பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காமே இருக்காது மதுரை. எல்லாருக்குமே பிடிச்ச ஊர் ஆக்சுவலி அது. இங்கே இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அங்கெல்லாம் அந்த ஊரில் நடக்கிறதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் முக்கியமானதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள், இது ஓவர்லாம் இதுதான் ஹோட்டலு. ஸோ அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டது என்னென்னா மட்டன் கொத்து பரோட்டா, ஜிகர் தண்டா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவள் தான் முடிச்சாச்சு. அப்படியே வரும்போது அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு டே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் போனதே வந்து 9 o'clock மேலே தான் போனோம். ஸோ அதனால் வரத்துக்கு வந்து ரிட்டன் வந்து 11:30 கிட்ட 11:30 10:30 11:30 ஆகிடுச்சு. ஸோ டைம் கூட அதில் அப்படியே நான் எடுத்திருப்பேன். 11:30 கிடையாது, 11 o'clock கிட்ட. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டைம் ஆகிடுச்சு. ஓகே, பாய், see you.